ஹாய் எவ்ரிவன். ஜீரோ எரர் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜீரோ எரர் அப்படின்றது வந்து மெயின் ஸ்கேலுடைய ரீடிங்க்கும் வெர்னியர் ஸ்கேலுடைய ரீடிங்க்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் ரெண்டினுடைய ஜீரோ லைனும் வந்து மேட்ச் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூவே வந்து நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ, அந்த ப்ராடக்ட்டுடைய எக்ஸாக்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்றப்போ நமக்கான வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷனுடைய பாசிட்டிவ் சைடில் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா 0.2 உடைய மெயின் ஸ்கேல் கூட வெர்னியர் ஸ்கேலுடைய ஜீரோ வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து 0.2 அப்படின்றது தான் வந்து எரர் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ மெஷர் ரீடிங் வந்து 2.6 சென்டிமீட்டர் வருது அப்படின்றப்போ நமக்கு இது ப்ளஸ் சைடு வந்துருக்கிறதால இந்த வேல்யூ நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். 2.6 மைனஸ் 0.2 அப்படின்றப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து 2.4 சென்டிமீட்டர் வரும். ஸோ இந்த 2.4 சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். இப்போது வெர்னியர் ஸ்கேல் வந்து நெகட்டிவ் ஜீரோ எரரில் இருக்குது அப்படின்றப்போ அந்த வெர்னியர் ஸ்கேலுடைய டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலுடைய ஜீரோக்கு முன்னாடி போகும். ஸோ இப்படி பார்க்குறப்போ அந்த 10 டிவிஷனில் 4வது டிவிஷன் தான் 0.3 கூட மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய எரர் லெவல் வந்து இதோட எரர் லெவல் வந்து 4. எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டோட்டலாக இருக்கிற 10 டிவிஷனில் 4 மைனஸ் பண்ணோம்னாக்கா 6 வரும். ஸோ அந்த 6 கூட 0.01 மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 0.06 சென்டிமீட்டர் வரும். ஸோ நம்ம கரெக்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னாக்கா 0.06 வந்து ஆட் பண்ணணும். நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ கூட 0.06 சென்டிமீட்டர் ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ் எரர் கரெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.